தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் தொடர்பாக 49 பேர் இதுவரை பலியாகி இருக்கின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே 7 பேர் கைதான நிலையில் தற்போது ராமர் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்பின் காரணமாக போலீசார் தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்ற கண்ணுக்குட்டி என்பவரும் அவரது மனைவி விஜயா மற்றும் அவரது சகோதரர் தாமோதரன் ஆகியோரை கைது செய்து இன்று நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் இந்த கள்ளச்சாராய விற்பனையில் முக்கிய குற்றவாளியான சின்னதுரை என்பவனை நேற்று பன்ருட்டி அருகே தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவன் சின்னதுரை என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் இன்று காலை விரியூர் கிராமத்தை சேர்ந்த இவ்வழக்கில் எத்தனால் விற்பனையில் ஈடுபட்ட ஜோசப் என்கிற ராஜா என்பவனை கைது செய்து சின்னதுரை ராஜா ஆகிய இருவரிடம் தனிப்படை போலீசாரும் சிபிசிஐடி போலீசாரும் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் மாதவச்சேரி கிராமத்தை சேர்ந்த ராமர் என்பவருக்கு தொடர்பு இருந்ததை கண்டறிந்த தனிப்படை போலீசார் ராமன் என்பவரையும் கைது செய்துள்ளனர். தற்போது மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.